வெண்பாவை நினச்ச மல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, ஸோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர் கூட சதி பண்ணிட்டு தான் இருக்காரு. வெண்பாவை காப்பாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் கிடையாதுங்க. அங்கே இருக்கிற நர்ஸுக்கு ஒரு டவுட் இருக்கு. வெண்பாக்க கூட்டிகிட்டு வந்திருக்கிற ஆளுகளை பார்த்தா அவங்க சொந்தக்காரங்க மாதிரியே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேரத்தில் ராஜீவ் வேற ஒரு ஒரு விஷயத்த நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு, ஸோ நேரடியாக பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கே கிளம்பி வராங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பாக்கு ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. ஸோ வெண்பா மயக்கத்திலேயே இருக்காங்க. உள்ளே பார்த்துட்டு வெண்பாவை பார்த்து நம்ம ராஜீவ் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. எப்படி இவ நம்ம கிடைக்கவே கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா, இவ கிடைச்சிருவா போல இருக்கு. இல்லை இல்லை, இவ கிடைக்கவே கூடாது. அப்படி கிடைச்சிட்டா அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இந்த சொத்து கிடைக்காது அப்படின்னு நினச்சி இந்த ராஜீவ் பிளான் பண்ணுறான். ஸோ அதனால எப்படியாவது இந்த வெண்பாவை நம்ம ஒழிச்சு கட்டணும், இல்லை அவள் கதையை மொத்தமாக முடிச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணுறா.